மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 6, 7, 8 என்கின்ற ஒரு நல்ல இடங்கள்ல தான் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. 8ஆம் இடத்துல வாரத்தின் கடைசியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3:24 சனி, ஞாயிற்றுக்கிழமை முழுமைக்குமே அவர் சந்திராஷ்டம அமைப்புகளில் வர்றாரு. ஆனாலும் உண்மையில் சந்திரன் வளர்பிறை அமைப்புகளில் வர்றதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்கள் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கனால எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்புகள், அமாவாசை அமைப்புகள் இருந்தால் கூட சந்திரன் 6ல் இருக்கும்போது எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வகையில் நல்ல விதமான வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதோட அந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் என்கின்ற ராசிநாதனோடு அவர் வளர்பிறை அமைப்புல சேர்றார். அப்ப வியாழக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களும் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை, காதலன் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் யார் எதிர்கால வாழ்க்கை துணைவர் என்பது இளைஞர்களுக்கு தெரியக்கூடிய நிலைமை, நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்குமே வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்களுக்கு அந்த 2 நாட்களும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டம்னு இப்போ சொல்லிட மாட்டேன். இன்னும் ஒரு 3-4 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் குருவின் பார்வை, அடுத்து ஆட்சி, அடுத்து குருவின் வீடு, உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைய போறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத வாரத்தின் கடைசியாகிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் சந்திராஷ்டம அமைப்புகள் இருக்கக்கூடிய சற்று ஒரு மாதிரியான சுமாரான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்